மக்களே, த 50 அப்படின்ற ஷோ எப்படி இருக்க போகுது, ஏதா இருக்க போகுது, என்ன மாதிரி கிராண்ட் லான்ச்சா இருக்க போகுதுன்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கும் இருந்துச்சு, எனக்கும் இருந்துச்சு. அந்த கிராண்ட் லான்ச்லயே ஏகப்பட்ட ட்விஸ்டும் டர்ன்ஸும் இருந்திருக்கு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்லயே ஒரு நபர் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே ஒரு எலிமினேஷன் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் நடந்திருக்கு. அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக விவரிக்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் போட்டால் தான் நம்ம 1 லட்சம்ன்ற இலக்கை நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட உதவி தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ த 50 அப்படின்ற ஷோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் கிட்டத்தட்ட டெய்லியும் 9 மணிக்கு நம்ம நைட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வரும். சேனலில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கலர்ஸ் அப்படின்ற சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு கலர்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் இந்த ஓஸ்ட் யார், இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓஸ்டே கிடையாது போல் இந்த ஷோக்கு. அப்போ அதெல்லாம் ரூமர்ஸா, ஷாருக் கான், ஃபரக் கான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ரூமர்ஸாடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஷோவோட என்ட்ரியே எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு அந்த லயன் போட்டு லயன் மாஸ்டர் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார். அந்த பேலஸ்லேயே அந்த பிக் பாஸ் மாதிரி ஒரு ஆளுமை படைத்த ஒரு நபர் லயன் மாஸ்டர். அந்த லயன் மாஸ்டர்ன்ற நபர் வராரு. வந்து இந்த ஷோவோட டீட்டெயில்ஸை சொல்கிறார். 50 எபிசோட்ஸ் இருக்க போது, 50 lakhs இருக்க போது, 50 செலிபிரிட்டிஸ் இருக்க போது, 50 எக்ஸிட் ஆர்டர் இருக்க போது. ஆக மொத்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா 50 நாள் இந்த ஷோ நடக்கும், 50 எலிமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இதுக்கு நடுவில் ஒயில்ட் கார்டு என்ட்ரி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. 50 lakhs, 50 செலிபிரிட்டிஸ். ஸோ அதுலேயும் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸிட். ஸோ நீங்கள் அந்த மால்குள்ளே, ஸோ அந்த மகால் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பேலஸ், அந்த பேலஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நபர் எலிமினேட் ஆக போகிறாங்கன்ற மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு மை மால் மை ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஸோ 50 பேர் வீட்டுக்குள்ளே வந்து வரிசையாக ஆர்டராக நிற்கிறாங்க. 50 பேர் ஆர்டராக நின்றுட்டு அப்போ என்ன பண்ணுறாரு, இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த ஷோ இப்படி அப்படின்ற மாதிரி அந்த லைன் மாஸ்டர் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இன்ட்ரோ கொடுத்து முடித்த உடனே வரிசையாக நிற்கும் போது ஒரு 10 கேப்டனை நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். அந்த 10 கேப்டன் யாருன்றதை நான் சொல்கிறேன்ற மாதிரி 10 கேப்டனை சொல்கிறார். ஓகேவா? 10 கேப்டன்: கரண், நிக்கில், மோனலிசா, ஊர்வசி, ஈர்திக், கிருஷ்ணா, பிரின்ஸு, ரஜத், பிசுல் அண்ட் சித். இந்த 10 பேர் கேப்டனு அந்த லயன் மாஸ்டர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கு. ஸோ அதில் அழகாக 10 பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கார். ஓகேவா? அப்போ சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த 10 டீம் மெம்பர்ஸ், அந்த கேப்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டீம்மேட்டை அவங்க தேர்ந்தெடுக்கணும். என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கல. ஸோ அந்த 10 கேப்டன் வரிசையாக நிற்க மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த யார் நான் எந்த டீமில் போய் ஜாயின் பண்ணுமோ அவங்க விருப்பப்படி வந்து நின்றுடுறாங்க வரிசையாக. அவங்க விருப்பப்படி வந்து நின்னாலுமே கேப்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 பேர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ருதிகா, பேபிகா, ஆர்ச்சிக் அண்டு ரஜத் தலால் இவங்கெல்லாம் ஒரே டீமில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 10 டீம் செலக்ட் பண்ணியாச்சா? 10 டீம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு இது வருது, ஒரு நேம் போர்டு மாதிரி ஒரு நம்பர் போர்டு வருது. ஸோ ஒரு ட்ரேயில் 10 போர்டு எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு கேப்டனும் எடுக்கிறாங்க. அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு 5 நம்பர் இருக்குது, 5 எம்டி கார்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ஆம் நம்பர் எடுத்துட்டேன், நீங்கள் 2ஆம் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா நான் யாரு கூட மோத போகிறேன், ஏன்னா 10 டீம் இருக்குல்ல, நான் யாரு கூட மோத போகிறேன், என்னோட ஆப்போனண்ட் யாருன்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. இதுதான். அப்படி எல்லா ஆப்போனண்ட்டும் டிசைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேம் நடக்க போகுது. 4 கேம் இருக்குது, டோட்டலி 4 கேம். ஓகேவா? ஒன்று வந்து நான் 4 கேம் என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அது வந்து கார்டன் ஏரியாவில் நடக்குது. ஆக்டிவிட்டி ஏரியான்னு கார்டன் ஏரியான்னு வச்சுங்களேன், பிளேயிங் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேயிங் ஏரியாவில் ஒரு பெல் இருக்குது, 2 கார்னரில் 2 பெல்லு. இந்த ரெண்டு கார்னரில் பெல்லா, இந்த சுற்றி 2 கேம், இந்த சுற்றி 2 கேம், மொத்தம் 4 கேம் வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு இவர் வந்திருக்காரு போல, சிங்கரோ என்னமோ. அவர் வந்துட்டு பாட்டு பாடி முடிச்ச உடனே ஒரு நம்பர் வரும் எல்இடியில். ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் நம்பர் அப்படின்னும் போது 5 நம்பர் வந்தது இல்லையா, 1 2 3 4 5 நம்பர் செலக்ட் பண்ணி ஆப்போனண்ட்டை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த 1ஆம் நம்பர் வந்த உடனே 1ஆம் நம்பர் கூட யார் மோதுறாங்களோ அந்த 2 டீம் போய் கேமை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 2 எண்டு இருக்கு. ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வலை போட்டிருப்பாங்க, படுத்துட்டு போனோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஜிக்ஸாடுவாங்க பார்த்தீங்களா, ஜிக்ஸா. இப்படி மேலே, இப்படி நம்ம இங்கே மேலே இருக்கும், கீழே இருப்போம். இப்போ நம்ம இது மேலே போனாலும் இது கீழே வரும், அதில் ஏறி இறங்கணும். ஜிக்ஸா 2. 3வது ஒன்று என்னன்னா, ஊஞ்சல் மாதிரி இருக்கும், ஊஞ்சல் மாதிரி மூமெண்ட்டில் இருக்கும். அதில் கிராஸ் பண்ணி ஒரு 5 ஊஞ்சல் இருக்கும். அந்த 5 ஊஞ்சல்லையும் கிராஸ் ஆகிட்டு வரணும் ஒன்று. இன்னொன்று 3வது கேம். ஸோ 1 படுத்துட்டு போகிறது,
ரெண்டாவது ஜிக்ஸா ஏறி இறங்குறது, மூணாவது ஊஞ்சல்ல தவி தவி போறது, நாலாவது என்னன்னா இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, 3 ஒரு கால் லெஃப்ட், இன்னொரு கால் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி ஒரு அப்டக்கிளை தாண்டி தாண்டி போகணும். இந்த நாலு டாஸ்க் ஓகேவா, இந்த 4 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி டீமும் கரண்ட் டீமும் போகிறாங்க. கரண்ட் டீம் ஜெயிச்சிருது. இப்படி கரண்ட் டீம் ஜெயிச்சிடறாங்க, ஊர்வசி சொதப்பிடுறாங்க. அந்த குறிப்பாக அந்த ஊஞ்சல் டாஸ்கில் ஊர்வசியை படு சொதப்பல். அதில் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா வன்ஷி தான் வந்து பயங்கரமாக ஊர்வசிக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணார். ரெண்டாவது போகிறாங்க பிரின்ஸ் டீமும் மோனலிசா டீமும் போகிறாங்க. பிரின்ஸ் டீம் ஜெயிச்சிருது, மோனலிசா டீம் தோத்துருது. அடுத்து வந்து சித்து டீமும் போது, ரித்திக் டீம் போது, சித்து டீம் ஜெயிக்குது. அடுத்து நிக்கி டீம் கிருஷ்ணா டீம் போது, நிக்கி டீம் தோக்குது, கிருஷ்ணா டீம் ஜெயிச்சிருது. அடுத்து ரஜத் தலால் டீம் போது அண்ட் ஃபயாஸ் போகுது. ரஜத் தலால் ஸ்ருத்திகா டீம் தோத்துட்டு ஃபியாஸ் டீம் ஜெயிக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணிட்டாரு மாஸ்டரு, 5 டீம் சேஃப் ஜோன் போயிட்டீங்க. எப்படி? ஸோ 5 டீம் ஜெயிச்சிருக்கு, 5 டீம் கேப்டனும் சரி, அந்த 5 டீம் மெம்பர்ஸும் சேஃப் ஜோன் போயாச்சு. அப்போது 25 பேர் சேஃப் ஜோனும் 25 பேரும் டேஞ்சர் ஜோன் வந்தாச்சு. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஒரு மியூசிக்கல் ஷேர்ன்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ எப்படின்னா அந்த டாஸ்க் நடக்கும் இல்லையா, அந்த 2 டீமுக்கும் அட் டைம் டாஸ்க் நடக்கும். கம்ப்ளீட் பாயிண்ட்ல வந்து ஒரு பெல் வச்சிருப்பாங்க. அந்த பெல் அடிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த மியூசிக்கல் சேர் அந்த சேரில் வந்து உட்காந்துடணும். அப்படி தான் டாஸ்க். அதில் என்ன பண்ணிட்டாங்க, 25 சேர் இருக்கும், 25 பேர் வந்து உட்காந்தா முடிஞ்சிடுச்சு. 25 பேர் ரிமைனிங் இருப்பாங்களே அவங்க போயிட்டு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு ட்விஸ்ட் தூக்கி போறார். என்னன்னா இதுக்கு நடுவில் ஒரு சண்டை வந்துச்சு. யாருக்குன்னா கரனுக்கும் இன்னொருத்தருக்கும், ஐ வில் பிரேக் யுவர் போன்ஸ் நெக்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி அங்கே ஒரு சண்டை. அந்த சண்டையெல்லாம் தவிர்த்து முடிச்சுட்டு வராங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு கிராண்ட் மாஸ்டர், இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறார். இப்போ இந்த 25 பேர் சேஃப் ஜோன் போயிட்டீங்களா, அடுத்து இன்னொரு கேம் வைக்கிறேன். அந்த 25 லூசர்ஸ் இருப்பாங்கல்ல, தோத்து போன 5 டீம். ஸோ 5x5 25. அந்த 25 பேருக்கும் ஒரு மியூசிக்கல் சேர் இருக்கும். அங்கே 15 சேர் இருக்கும். அதில் 10 பேர் யார் எலிமினேட் ஆகிறீங்களோ அவங்க தான் டேஞ்சர் ஜோன் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. மியூசிக்கல் சேர் கேமும் நடக்குது. அதில் என்ன பண்ணிட்டாங்க, பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சேரை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க எல்லாரும். அப்போ அது மியூசிக்கல் சேர் மாதிரி தெரில. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஒரு 5-6 பேர் எலிமினேட் ஆனாங்களே, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ரீகேம் வைக்கிறாங்க. அதை கிராண்ட் மாஸ்டரும் அந்த மாஸ்டர் லைன் மாஸ்டரும் என்ன பண்ணுறாரு, ரீகேம் இது கேம் இல்லை மியூசிக்கல் சேர்ன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ரீகேம் வைக்கிறாங்க. ரீகேம் போனதுக்கப்புறம் 10 பேர், அந்த 25 பேர்லேருந்து 10 பேர் எலிமினேட் ஆகி டேஞ்சர் ஜோனுக்கு வந்தாச்சு. அந்த 10 பேர் யாருன்னா ஊர்வஷி, நிக்கி, வன்ஷித், அர்பாஸ், விக்ராந்த், நீலம், மோனலிசா, காக்கா, தேஜஸ்வினி, துஷாந்த். இந்த 10 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு வராங்க. இப்போ இந்த 10 பேர் டேஞ்சர் ஜோனா, இந்த 10 பேர்லேருந்து ஒரு நபர் எலிமினேட் ஆக போறாருன்ற மாதிரி கிராண்ட் மாஸ்டர் சொல்றாரு. ஸோ அந்த லைன் மாஸ்டர் உடனே என்ன பண்றாங்க, இதை யார் எலிமினேட் பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருந்தா, ஜெயிச்சாங்கல்ல அந்த 5 டீம், அந்த 5 டீமோட கேப்டன் வந்து சொல்றாங்க. யாருன்னா ஃபைசல், பிரின்ஸ், ஷித்து, கிருஷ்ணா மற்றும் கரண். இந்த 5 பேர் இந்த டீம் இருக்குல்ல, அந்த 5 டீம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த 5 டீம் கேப்டனு டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட ரீசன்ஸும் கேட்டுட்டு வன்ஷித் எவிக் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு. என்ன காரணம்னா அவருடைய இன்ட்ராக்ஷன் எல்லாரும் கூட மிங்கிள் ஆகலை, இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரி ஷோ ஆரம்பிச்சு. ஸோ அந்த பேலஸ்குள்ளே போகாமையே வன்ஷியை எவிக் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப உடஞ்சிட்டார். அவர் ஒரு பேசிக்லி ஒரு யூடியூபர், ஒரு ஃபேமுக்காக ஒரு சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது. ஒரு சின்ன வயசுல தான் வந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரெகனைசேஷன் கிடைக்குன்னு வந்திருக்காரு. அது அவர் பேசும்போது ஒரு எமோஷனல் ஸ்பீச்சாக இருந்தது. பல பேரும் ஃபீல் பண்ண தருணத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ எனிவே ஏன்னா அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, இவங்க ஊர்வசி எவிக் பண்ணியிருக்கலாம். ஊர்வசி தான் கேமை சொதப்பி லேட் பண்ணுது. அதில் கேமை டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பட் அவங்கள விட்டுட்டு இங்கே வந்து ஒழுங்காக பேசலை, மிங்கில் ஆகலைன்ற ஒரு காரணத்தால் வன்ஷித்தை முடிச்சு விட்டாங்க. பேஸ்ட் அப்போ அந்த டாஸ்க்காவது போயிருக்கலாம் அது போல். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வன்ஷித் ஒரு அப்பாவி பையன் மாட்டிக்கிட்டு அந்த பேலஸை விட்டு வெளியேறும்போது கூட எமோஷனலாக பேசிட்டு நான் கேமை ஃபேராக விளையாடியிருக்கேன், நியாயமாக விளையாடியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியேறாங்க. அடுத்து இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பேலஸ்குள்ளே விட்றாங்க. அங்கேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நிக்கி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதில் எல்லாம் சீரியல் கேங் இருக்குது, சீரியல் கேங்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு அந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே எபிசோடை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு வேற சண்டைகள் இருக்குது. திக்விஜய் ராத்தே மற்றும் ரஜத் தலாலோட சண்டைகள்லாம் வருகிறது. அதை நம்ம ஆல்ரெடி போன வாரமே சொல்லியிருந்தோம். அதெல்லாம் தான் நடக்க போகுது. ஸோ ஓகே, நல்லா இருந்துச்சு அந்த கேமும் சரி. ரூல்ஸ் அண்ட் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம லேட்டாக இருக்குதே தாண்டி மற்றபடி முதல் நாள் சூப்பராக தான் எடுத்துகிட்டு
போயிருந்தாங்கன்றதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த ஷோவை பற்றி தெரிஞ்சுக்கன்னா நேஷனல் வுட் சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.